கேப்டன் மில்லர் எப்படி இருக்கு? தனுஷ், பிரியங்கா மோகன், சிவகுமார் பலர் நடிச்சு அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான் கேப்டன் மில்லர். ஒருவேளை நீங்க படத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, கதை வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் தான் நடக்குது. இந்த படத்துல ஹீரோவோட கேரக்டர் எப்படின்னா, வெள்ளக்காரன் பார்வையில இவர் ஒரு கொள்ளக்காரன், ஆனா ஊர் மக்கள் பார்வையில இவர் ஒரு துரோகி. பல வருஷமா பிரிட்டிஷ்க்கு தெரியாம ஒரு சிலையை மறைச்சு வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல அது பிரிட்டிஷ்க்கு தெரிஞ்சு அதை கைப்பற்றின்னு போயிடுறாங்க. அந்த சமயத்துல இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஹீரோவை கூப்பிடுறாங்க அந்த சிலையை மீட்கிறதுக்கோசம். அடுத்து என்ன நடந்துச்சு, இதுதான் படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னா, இந்த படத்துல அமைச்சிருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸுங்க செம அருமையா பண்ணிருக்காங்க. மெயினா இது அருண் மாதேஸ்வரனோட படம். இவரோட ப்ரீவியஸ் 2 படம் பார்த்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட், ஆக்ஷன், வெட்டு, குத்து இப்படியே தான் இருக்கும். இந்த படத்துல இல்லையான்னு கேட்டீங்கன்னா இதுலயும் இருக்குது, அதே லெவலுக்கான வயலன்ஸ் இருக்குது. இருந்தாலுமே இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூடிய ரீசன்ஸ் வந்து வர்த்தபிளா இருக்கும். சோ வந்தான் சுட்டான் செத்தான்ற மாதிரி இல்லாம இதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கிறது வந்து கொஞ்சம் அக்செப்டபிளா இருக்கும் இவரோட ப்ரீவியஸ் படத்தை கம்பேர் பண்ணும்போது. படத்துல ஆக்டிங் பத்தி சொல்லணும்னா, ஆஸ் யூசுவல் தனுஷ் வந்து ஆசமா பண்ணிருக்காரு. அண்ட் மத்த கேரக்டர் எல்லாருமே, பிரியங்கா மோகன் ஆகட்டும், சிவராஜ்குமார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லாவே பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி எனக்கு சிவராஜ்குமாரோட கேரக்டர் நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அவர் ஒரு கேமியோ மாதிரின்னு வச்சுக்கலாமே, ஒரு 3 to 4 சீன் தான் வருவாரு. அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லாவே பண்ணிருப்பாரு. எனக்கு பர்சனலா தோணுது என்னன்னா, அவரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுத்திருக்கலாம் படத்துல. அவருக்கு படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லவே தேவையில்ல. அதுவும் இல்லாம எஸ்பெஷலி இன்டர்வல் சீக்வன்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ரெண்டுத்துலயுமே ஆக்ஷன் பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. அதுக்கேத்த ஈக்குவல் பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம ஜிவி டஃப் கொடுத்து பண்ணிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹீரோட என்ட்ரி சீன் கூட அவரை எவால்வேட் பண்றது வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. அண்ட் படத்தோட களம் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ன்றதுனால ஆர்ட் ஒர்க்குமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க, செட் ஒர்க்ஸ் எல்லாமே. அண்ட் தனுஷ்க்கு இது ஒரு ஆசமான படம் சொல்லலாம். தனுஷ் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப அதிகமாவே பிடிக்கும். அண்ட் நார்மல் ஆடியன்ஸுக்கு இது ஒரு ஆவரேஜான படம் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்து சலிச்சு போன கதை தான். என்னதான் மேக்கிங் இவங்க பெஸ்டாவே கொடுத்திருந்தாலும் ஸ்டோரி வைஸ் அடி வாங்கி இருக்கு. கொஞ்சம் ஆஸ் யூசுவலான ஸ்டோரி தான், பட் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்காங்க. மேக்கிங் வைஸ் ஆகட்டும், இந்த படத்தை எவால்வேட் பண்ண விதம் ஆகட்டும், அருண் மாதேஸ்வரனோட டைரக்ஷன் ஆகட்டும், நம்ம தனுஷோட நடிப்பாகட்டும், இது எல்லாமே அவசமாவே பண்ணிருக்காங்க. ஸ்டோரி கொஞ்சம் அடி வாங்கினது, பட் அந்த இதெல்லாமே தெரியாம அவங்க பண்ண ஸ்கிரீன் பிளேல நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. சோ இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் டபுளா எவால்வேட் பண்ணி தூக்கி நிறுத்துறது நம்ம ஜிவியோட மியூசிக் தான். அவரோட மியூசிக்கை டெஃபினட்டா சொல்லணும். அண்ட் படத்துல பிரியங்கா மோகன் ஒரு ஆஸ் யூசுவலான ஹீரோனி தான். ஓவராலாவே இந்த படம் டெஃபினட்டா ஒன் டைம் வாட்சபிள் தான். சோ நீங்க இந்த படத்தை ஃபேமிலியோட போய் தியேட்டர்ல பார்க்கலாம். யூஎஸ் டிக்கெட் தான். பட் அடல்ட் ரீதியா எதுவுமே இல்லைனா கூட வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், ரத்தம் தெரிக்கிற காட்சிலாம் இருக்கும். சோ அதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எவ்வளவு பிடிச்சிருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நீங்க ஒரு தனுஷ் ஃபேனா இருந்தா ஒரு லைக் தட்டிட்டு போங்க. நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட ஒரு ஆசமான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.